வணக்கம். ராமச்சந்திரன். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் விவாகரத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்க பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? ஏது நடந்தது? புரியவே இல்லை. சில பேர் 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமும் விவாகரத்து செய்கிறார்கள். 2 பிள்ளை பெற்றாலும் விவாகரத்து செய்து விடுகிறார்கள். திருமணம் ஆன 3வது நாளே விவாகரத்து செய்து கொண்டு நீதிமன்றம் குடும்ப நலக் கோர்ட்டுக்கு செல்லுகிறார்கள். பரஸ்பரமாக சென்று அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். அது ஒரு வகை. ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வசதி இருந்ததென்றால் இவர்கள் கொடுப்பார்கள். சில நடிகர்கள் கொடுத்திருக்கிறார்கள், சில பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். விவாகரத்துக்கு முன் உதாரணமாக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் பிரபல சினிமா நடிகர் நடிகைகளே காரணம். ஒரு சிலர் இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இப்படி பலதரப்பட்டவர்கள், இவர்கள் தான் முன் உதாரணம். தமிழகத்திலே விவாகரத்து நடப்பதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அடுத்த வீடியோவில் வரேன்.